ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. ஆனால் 2 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதை அறிவித்தார். அது ஒரு ஏமாற்று வேலை. ஆனால் என்ன செய்திருக்கணும், இந்த அப்பொழுதுவே என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த பெண்டிங் அமௌண்ட் இருக்குல்ல, 36 மாதத்துக்கு சேர்த்து 36,000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருந்தா அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் சரியாக இருந்திருக்கும். அமித்ஷா வந்துட்டு போகணும், ரவியும் இங்கே இருக்கணும். இவங்களாம் இருந்தால் தான் 39 இப்படி 40 ஆச்சோ, அதுபோல் 159 202 மாறும். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுடைய தலைமையிலே நடைபெறும். அதை அவர்கள் பார்த்து அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்கிறவர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவராக இருக்கிறார், அவர் சில முடிவுகளை எடுப்பார். நீ என்ன குன்ன குடிக்க அண்ணக்கு அப்படி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து, என் பாட்டை முகம் வரும், அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு வந்து நீ வந்து முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா முருகனை? ஒரு சோடாவை கலக்கி கொடுத்தா கூட அந்த இதை குடிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க. ஏன்னா ஒரு சோடான்னு எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அந்த அளவுக்கு மக்கள் வெறித்தனமாக புரட்சி தலைவர். இன்னைக்கு யாராருக்கோ வெறின்றாங்க. அப்படி இல்லை. உண்மையான பற்று, உண்மையான நேசம், உண்மையான மனித பண்பு வந்து புரட்சி தலைவர்கிட்ட இருந்தது. இந்தியாவிலே எஸ்ஐஆர் வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போன ஒரே கட்சி அதிமுக தான். எல்லா கட்சிகளும் எதிர்க்குது. டார்கெட்டா இலக்கு எத்தனை தொகுதியில தேமுதிக போட்டியிடுங்க? 234 தான் எங்க டார்கெட்டு. சரிங்களா? எங்க டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை தான் சொல்லுவோம். சரிங்களா? அதனால பொறுத்துருங்க. நான் தான் சொன்னல 234 இலக்கு. உங்க அத்தனை டவுட்டும் மொத்தமா இன்னைக்கே கேட்டீங்கன்னா அதுக்கு விடை கிடைக்காது. பொறுத்திருங்கள், இவ்வளவு நாள் பொறுத்திருந்தீங்க. பாரதிய பேசுனாங்க. பாரதியை நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு, தமிழ்ங்கிறது என் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே? நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில பேசினேன். அப்ப உனக்கு இனிச்சது